இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருக்கலாம், அறியாதவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்திருக்கிறார். எதற்காக என்றால் நம்ம பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரித்திருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் நமக்கு நேரிடக்கூடாது என்று தம்மை தாமே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து உயிர்த்தெழுந்து நமக்கு ஜீவனுள்ள நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 8வது அதிகாரம் 12வது வசனம், ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்திலும் பாதாளத்தில் விழுந்து கிடந்தாலும் உங்களை கிருபையாய் மன்னிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கிருபை என்றால் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் இலவசமாக மன்னிப்பை கொடுக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதோடு கூட அவர் சொல்கிற வார்த்தை, இனி நினைக்க மாட்டேன். நீ எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் சரி, நான் இனி நினைக்க மாட்டேன். நீ வந்து அப்பா பிதாவே என்று சொல்லி அவரிடத்தில் நீங்கள் அறிக்கை செய்து அந்த பாவத்தை விட்டுவிட்டீர்கள் என்றால் அவர் உங்களை பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு உங்கள் தகப்பனாய் மாற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என் பாவத்துக்காக ஏன் இந்த இயேசு கிறிஸ்து மரிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தோட பின்பகுதி சொல்கிறது, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கு. அவர் உங்களிலும் என்னிலும் தனிப்பட்ட ஒவ்வொரு நபரின் மேலும் அன்பு வைத்து தம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். நாம் யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லாரும் தேவனுடைய ராஜ்யமாக பரலோகத்தை சுதந்தரிக்கணும், எல்லாரும் அன்புள்ள ஒரு நல்ல நித்திய வாழ்வை அழியாமையை தரித்து கொள்வதற்காக தம்மையே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த தேவன் தான் அவர் இன்றைக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது எல்லாம் பாவ வாழ்க்கைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருடைய பிள்ளையாய் மாறி அவரை அப்பா தகப்பனே என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களை மன்னித்து பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ள அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென்.